வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். டிஎன் டெட்டில் 100 மார்க்குக்கு மேலே எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய 2025 ஓகேங்களா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 360+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இந்த வருஷம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 100+ மார்க் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கணும் ஒன்று, ஓகேங்களா? ஸோ படிக்கிறத பிளான் பண்ணி படிக்கணும். அப்போ தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்? சைக்காலஜி இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்டில் இருந்துமே நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க? நல்லா தெரியும் உங்களுக்கு, 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 75 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஆன்லைன் கிளாஸ் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பார்த்தாவே இந்த மார்க் நீங்கள் தாண்டிடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக A to Z எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் மார்க் ஒரு 100+ மார்க் வந்துடும். ஏன்னா எல்லாமே மார்க் வந்து 100 மார்க்கு மேலே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. இவங்க தான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு 50 மார்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக மேக்ஸில் ஃபுல் மார்க் அடிச்சிடுவாங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் முன்ன பின்ன 5 தப்பாதுன்னா இதில் ஒரு 50 மார்க். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நம்முடைய கிளாஸு, கிராமர் கிளாஸு, வீடியோஸ் அதை பார்த்தாவே 26 மார்க் வந்து கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நல்லா படிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் 1லேருந்து 10 வரைக்கும் மட்டும்தான். அதில் ஒரு 50 மார்க், அவ்வளோதான். இந்த 2 சப்ஜெக்ட் படித்தா நமக்கு என்னாச்சு? 50 + 50 நமக்கு என்னாச்சு? 100 மார்க் ஆச்சு. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் சப்போஸ் முன்ன பின்ன மார்க் ஒன்று ரெடியூஸ் வச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸ் சார் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக 15+ ஒரு 20 மார்க்கு மேலே எடுத்துடலாம். ஆவரேஜ் 15 போட்டாவே அங்கே 115 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் கரெக்டான கைடன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கிற பிளான் இருக்குது, அந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எடுத்த உடனே 6 ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடுவோம் அப்படின்னா அது சக்ஸஸ் தராது. ஸோ 6th இருக்குது அப்படின்னா தமிழ் அப்படின்னா 6th ஃபஸ்ட் டைம், 6th செகண்ட் டைம், 6th தேர்ட் டைம், 6th ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் தான் இதில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தப்பான கொஸ்டின்ஸாக ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா 6th ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம்? 100% படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வைக்கிற பிளான் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6th ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, 7th ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, 8th முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். அந்த 30 டெஸ்ட்லேயுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். அது போக டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டெய்லி வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து டெஸ்ட் வந்து வைப்போம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். இது ரெகுலராக போயிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் சரியான முறையில் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? சார் இப்போ நாங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண சார், நீங்கள் எப்படி சார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி டெஸ்ட் வந்து நடக்கும். பேப்பர் 1 தனி, பேப்பர் 2க்கு வந்து தனி, மேக்ஸ் அண்ட் சோர்ஸுக்கு தனியாக கொடுத்துருவோம். டெட் எக்ஸாம் தரத்தில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்டடி பிளானு, வேர் டு ஸ்டடி, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அட்டவணை பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். தேர்வானது ஆன்லைன் பிடிஎஃப் மற்றும் டைரக்ட் மெத்தட் வந்து எழுதிக்கலாம். படிக்கக்கூடிய பாடத்தை வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டைம் டேபிள் படி பார்த்தா 30 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருக்கும். டெஸ்ட் பேஜில் மட்டும் மொத்தம் ஒரு 5000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலுக்கு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு ஃபுல்லாக ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் தான் நடக்கும். தேர்வு முடிஞ்சுட்டு உங்கள் மார்க்கு, ரேங்க் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ஷெட்யூலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம்.
எக்ஸாம் வந்து 3 டைம்ஸ் எழுதலாம், ஒரு ரேங்க் மார்க்கெலாம் பார்த்துக்கலாம். சப்போஸ் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் எந்த டைம் இப்போ படிக்கணும் அந்த டைம் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஆக்சுவலாக ஃபீஸ் 3000 ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தோம் 2500. ஸோ இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 2500 போயிட்டு இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு, டெட்டு, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் கோர்ஸ் நேம் வந்து போட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. திரும்பி எங்கள் டீம்ல உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து எடுக்கலாம். 100 மார்க் மேலே ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.